வர எல்லாத்துக்கும். அதுக்காக நம்ம எல்லாரும் அலங்காநல்லூர் கிளம்பி போயிட்டு இருக்கோம். வாங்கப்பா. இப்போ நம்ம எல்லாரும் அழகர் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். அழகர் கோயில் போய் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம கெட் டுகெதரில் கலந்துக்க போகிறோம். அழகர் கோவில் போகிற வழி எல்லாமே பசுமையாக தான் காணப்படுது. இப்போ அடுத்து சித்திரை திருவிழா வரப்போகிறதுனால ரோடுகளை பூரா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அழகர் கோயில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று. இது அழகான பசுமையான அழகர் மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த அழகர் கோவிலில் தான் அறுபடை வீடுகள், முருகனோட அறுபடை வீடுகளில் ஒன்றான பழமுதிர்ச்சோலையும் அமைஞ்சிருக்கு. அழகர் கோவிலில் பக்தர்கள் தங்குறதுக்கு விடுதிகளும் கட்டி விட்டுருக்குறாங்க. கோயில் நிர்வாகம் சார்பில் கட்டி விடப்பட்டிருக்கு. அழகர் கோவில் வளாகத்துக்குள்ளேயே நிறைய மண்டபங்கள்லாம் கட்டி விட்டுருக்குறாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா காது குத்து, கெடா வெட்டு, கல்யாணம், அதுக்கப்புறமா சாமிக்கு வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினவுடனேவும் அதுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளையெல்லாம் இங்கே செய்கிறாங்க. இதில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கெட் டுகெதருக்கு போய் மக்களை பார்த்த மகிழ்ச்சியிலேயும் வேறு எந்த ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்காமல் விட்டுட்டேன். தேங்க்யூ.